ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னுடைய முதல் vlog. இன்றைக்கி எனக்கு 5th ஆனிவர்சரி. ஸோ நான் என்னென்னலாம் பண்ணுறேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்கள். காலையில் எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாமி ரூமுக்குள்ளே தான் வந்தேன். விளக்கு சாமி ரூமெல்லாம் நேற்றுக்கே க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அப்படியே எண்ணெய் ஊற்றிட்டு பொட்டுலாம் வச்சுட்டு விளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு இன்றைக்கி அப்படியே பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு என் வீட்டுக்கார் போய் சிக்கன் வாங்கிட்டு வந்தார். ஸோ நான் அதுக்குள்ளேயே வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நான் எப்படி பிரியாணி செய்வேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி குக்கரில் தான் ரெடி பண்ண போகிறேன். குக்கர் அடுப்பில் வச்சுட்டு குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா பிரியாணி ரைஸஸ்லாம் சேர்த்துட்டு 3 வெங்காயம் நல்லா தின்னாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நல்லா அப்படி சேர்த்து வெங்காயம்லாம் நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா குழஞ்சி வரத்துக்கு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு மசாலா சேர்த்துக்கலாமா, கரம் மசாலா, பிரியாணி மசாலா, மிளகாய்த்தூள், சோம்புத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1/2 kg சிக்கன் சேர்த்துக்கிறேன். சிக்கன் பாதி வெந்ததுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நான் லெமன் புழிஞ்சு விட்ட வீடியோ எடுக்கலை. நீங்கள் லெமன் 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுட்டு விசில் போட்டுட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா 1/2 kg நான் சிக்கனை சில்லி சிக்கனுக்காக மசாலா தடவி வச்சுருந்தேன். அதை தான் பொரித்து எடுக்க போகிறேன். மசாலா தடவி ஒரு 1 ஹவர் நான் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருந்தேன். அப்படியே எண்ணெயில் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கிட்டேன். அதில் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாலுமே நல்லாயிருக்கும் அந்த வாசமாக. என் வீட்டுக்கார் கலக்கி கேட்டிருந்தாருன்னு ஸோ அதையும் சைடு பையாக செஞ்சுட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து தம்மெல்லாம் போனதுக்கப்புறமா பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தேன். சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ இன்றைக்கான ஸ்பெஷல் மெனு இது தான். மத்தியானத்துக்கு நல்லா அப்படியே செஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கதை பேசிக்கிட்டே சாப்பிட்டு முடித்தோம். உங்களுக்கெல்லாம் பிரியாணி கூட எது எது வச்சு சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு பிரியாணி கூட ஆனியன் ரைத்தா, சில்லி சிக்கன் இதெல்லாம் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ மத்தியானத்துக்கு மேலே என் வீட்டுக்கார் எனக்கு மெட்டி வாங்கி கொடுத்துருந்தாரு. இது என்னோடய கிஃப்ட்டு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அவர் கையாலேயே அப்படியே போட சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துன்னு கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு அந்த மூமெண்ட். அப்படியே கொஞ்சம் நேரம் கதை பேசிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் வெளியே கிளம்பலான்னு வெளியே தான் கிளம்புனோம். அப்படியே நைட்டு ஒரு 12:30 ஆகிடுச்சு வெளியே போகிறதுக்கு. அப்படியே வெளியே தனியாக போயிட்டு கொஞ்ச நேரம் ஜாலியாக இருந்துட்டு வெளியவே அப்படியே டீலாம் குடிச்சிட்டு வந்திருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.